கன்சிஸ்டன்சி பாருங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரை தான் பண்ணேன் நான். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற துபாய் கத்தார்லலாம் செய்யக்கூடிய இஃபா சிக்கன் இப்போ இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கனை ஃபுல் லெக் பீஸ் 2 எடுத்துன்னு இருக்கேன். அப்போ வாஷ் பண்ணி ஸ்லிப்ஸ் போட்டு நல்லா ஒரு ஹேமர் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக், கரம் மசாலா, கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் தேவையாக்கிற அளவு உப்பு. மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா பெப்பரிக்கா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா சிக்கன் உள்ளே போய் மர்ஜ் ஆகணும். இது இன்றைக்கி நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் நான் செய்ய போகிறேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மேரினேட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இஃபா சிக்கன். ஓகே, இப்போ நல்லா மேரினேட் ஆகட்டும். ஓவர் நைட் தான் விடுறேன் நான். நம்ம ஓவர் நைட் சிக்கன் மேரினேட் ஆகட்டும்னு விட்டோம். சூப்பராக மேரினேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயி இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் லைட்டாக ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம இஃபா சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃப்ரை ஆகுது. எப்படியும் 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆலிவ் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, டைமர் வச்சு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இஃபா சிக்கனுக்கு மயோ ரெடி பண்ணி வந்துடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். சொன்ன மாதிரி 2 பக்கமும் 10 மினிட்ஸ் விடுங்க குக் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம சென்டரில் ஸ்லிட் போட்டிருக்கோம். ஓவர் நைட்டு சோக் பண்ணியிருக்கோம். மசாலா நல்லா மேரினேட் ஆகிருக்கு. சிக்கனுக்கு ஒரு மயோ ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 எக் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அது ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக், cashew nut, சுகர், சால்ட்டு, கர்ட் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணின்னு வரலாம். சீஸை ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் மிக்சியில் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு சீஸ் போட்டிருக்கணும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போதே சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது ஆயில் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. ஆயிலில் மில்க் நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கிங்க. நான் கர்டு ஊற்றிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் அதிகமாக ஊற்றிருக்கேன். அப்படி சூப்பராக மயோ ரெடி ஆயிடுச்சு. மயோ கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாகவே செஞ்சுக்கோங்க. அப்போ சிக்கன் மேலே அப்ளை பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக மயோ ரெடி பண்ணிட்டோம். நம்ம சிக்கன் 20 மினிட்ஸ் டைமர் வச்சு சூப்பராக 2 பக்கமும் நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோ ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபுல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மையோ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா க்ரீம் ஊற்றி இந்த மாதிரி நம்ம திக்காக பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக மையோவை செஞ்சுக்கோங்க. இப்படி ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes விடுங்க. இஃபா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் க்ரீம் ஊற்றிட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes விட்டேன். இப்போ சூப்பராக இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். மையோ போட்டுட்டு பிறகு ஃபுல் லோ ஃப்ளேமில் வைக்கணும். க்ரீமு எடுத்து நல்லா போட்டோம். சூப்பராக நம்ம இஃபா சிக்கன் செய்துட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். துபாய் கத்தார்லலாம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இஃபா சிக்கன் நம்மளும் செய்துட்டோம். அப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நல்லா ட்ரை தான் பண்ணேன் நான். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு நீங்களும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம செய்திருக்கிற இஃபா சிக்கன்னு நம்ம குபூஸ் பரோட்டா இது கூடனா நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு குபூஸ் பரோட்டா எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்லை. வீட்டில் நார்மலாக சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட ஸ்டார்டர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் பரோட்டாவோட தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி செய்து சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.